வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜாமீன் இங்கே உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டுச்சு. கடந்த அக்டோபர் 9 புழல் சிறையில் இருந்தால் அவருக்கு பயங்கரமான பிறண்டு படுக்கும்போது கீழே விழுந்துட்டார். அவருக்கு கால் நரம்பு எடுத்து தான் பைபாஸ் சர்ஜரியே பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கால் அடிக்கடி மரத்து போகுது. அவரால் எழுந்து நிற்க முடியல, வலி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் திரும்பவும் நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பல காரணங்களை சொல்லியிருந்தார். புழல் சிறையிலையுமே இருக்கிற மருத்துவமனையில் செக் பண்ணாங்க. அது பதட்டமாக இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு சரி அவர் இங்கே வச்சுருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. புழல் சிறையிலேருந்து வெளியே கொண்டு வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் கொண்டு வந்து அட்மிட் போடுறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர்கள் எல்லாமே பரிசோதிக்கிறாங்க. ஏன்னா இது அமலாக்கத்துறையினால தான் அவர் உள்ளே இருக்கிறார், சிறையில் இருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் பரிசோதனை பண்ணும்போது அமலாக்கத்துறையிலும் தீவிரமாக கண்காணிக்கிறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர்கள் எல்லாமே என்ன எடுத்திருக்காங்க, முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் அவங்களும் கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அமைச்சர் சேகர் பாபு செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது அவரை ஸ்டான்லி மருத்துவமனையிலேயே உட்கார வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜிக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா புழல் சிறையில் இருக்கிறாரு. இங்கே இருந்தோம்னா கொஞ்சம் எல்லா மக்களையும் பார்க்கலாம், எல்லாத்துட்டையும் பேசலாம் அப்படிங்கிற மனநிலையில் அவரும் இருந்தார். அதே அவர் மனநிலையை புரிஞ்சுட்டு அமைச்சர் சேகர் பாபுவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் அங்கே இருக்கிற டாக்டர்கள் அவரெல்லாம் பரிசோதனை பண்ணிவிட்டு அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்கார், பைபாஸ் இடத்துலும் நார்மலாக தான் இருக்குது, காலிலெல்லாம் பெருசாக வலி வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை, நல்லா தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் டாக்டர்கள்லாம் ஒரு 5 மருத்துவ டாக்டர்கள் ஒரு குழு அமைச்சு அந்த குழுக்களோட எல்லாமே ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையை அமலாக்கத்துறை கேட்டிருக்கு. அமலாக்கத்துறை கேட்டோன்னா அவங்களும் அந்த அறிக்கையை கொடுத்து தானே ஆகணும். இங்கே தப்பு பண்ணவே கூடாது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா திமுக மேலிடம் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி இங்கே நம்ம ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்தார் அப்படின்னா அது தமக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அந்த நடவடிக்கையை அவங்க கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு ஒரு தகவலை கொடுத்தாங்க. அவர் என்ன செய்கிறாரு, ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போகிறாரு, நார்மலாக தானே இருக்கிறாரு, நம்ம இவரை வெளியே வச்சுக்கிறது நமக்கு ஆபத்து, நம்ம எல்லாத்தையும் தூக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அமலாக்கத்துறை தேவையில்லாமல் டென்ஷன் ஆவாங்க, இவர் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கார் அப்படிங்கிறனால திரும்பவும் புழல் சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் 9 இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 10 பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து ஜாமீன் மனு கொடுக்குறாங்க. தொடர்ந்து எனக்கு உடல்நிலை, செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் கால் மரத்து போகுது, நெஞ்சு வலிக்குது, திரும்பவும் நெஞ்சு வலிக்குது, அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் அவங்க மனு தாக்கல் பண்ணுறாங்க. நீதிபதி அமலாக்கத்துறையிட்ட விசாரிக்காமல் ஜாமீன் கொடுக்க முடியாதுல்ல, அவங்க கால அவகாசம் கேட்டாங்க. சரி இந்த இதை ஒரு 16 வரைக்கும் தள்ளுபடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அமலாக்கத்துறையெல்லாம் எல்லாத்தையுமே டாக்டர்களோட அறிக்கை எல்லாத்தையுமே தாக்கல் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி உடல்நிலை சரியாக தான் இருக்குது, செந்தில் பாலாஜி வெளியே போனால் இன்னமும் தொடர்ந்து அவர் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்துகிட்டு இருக்காரு, கண்டிப்பாக சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால் அவர் வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை தரப்பில் நீதிபதி ஜெயச்சந்திரன்ட்ட ஒரு மனு கொடுத்தாங்க. இதெல்லாம் பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது நீதிபதி ஜெயச்சந்திரன்ட்டுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. இவருக்கு ஜாமீன் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். செந்தில் பாலாஜி ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதே போல் அமலாக்கத்துறையினால் தேடப்படுற அவருடைய தம்பி அசோக், அவரும் தலைமறைவாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறார். அவரையும் கைது பண்ணி அவரையும் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணது இல்லாமல் அவருடைய தம்பியும் நீங்கள் அமலாக்கத்துறையினர் கைது பண்ணி விசாரிக்கணும், விசாரித்து சில உண்மைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். இதனடா அது அக்கப்போராச்சு, நம்ம ஜாமீன் மனு கேட்டால் நம்ம ஜாமீனை நிராகரிச்சது இல்லாமல் நம்ம தம்பியுமே கைது பண்ணுங்கள், கைது பண்ணி அவங்கள்ட்ட விசாரணை நடத்துங்க அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். சரி இனிமேல் என்ன செய்ய போகிறாரு செந்தில் பாலாஜி, இப்படியே தொடர்ந்து புழல் சிறையிலே காலத்தை கடத்த வேண்டியது தானா, நாடாளுமன்றத்துக்குள்ளே வெளியே வர முடியாதா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் அவருக்கு அதிகமாகிடுச்சு. இங்கே விட்டால் உயர்நீதிமன்றம் தானே தலைவர் நமக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கு, உச்சநீதிமன்றம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணிவிட்டு அவசர வழக்காக இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவசர வழக்கா, இதெல்லாம் அவசர வழக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது, பட்டியல் படி தான் இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் முதல் சாக்கே செந்தில் பாலாஜியை கொடுத்துட்டாங்க. என்னடா இது இப்படி அக்கப்போரா போச்சு, தொடர்ந்து இப்படி நம்மளை போட்டு கொலையாக கொள்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் மேல்முறையீடு பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் மேல்முறையீடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அமலாக்கத்துறை நினச்சால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி வெளியே வர முடியும். அமலாக்கத்துறை எப்போ நினைக்க போகுது, நினைக்கிறப்போ நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க.
சரி, ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சண்முகநாதன், அவர் கடம்பூர் ராஜு, கோவில்பட்டி எம்எல்ஏ, இவங்க எல்லாமே ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. அது மிக தவறான ஒரு விஷயம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவர் ஜெயந்தி வர 30ஆம் தேதி நடக்குது. அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விளம்பரம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த விளம்பரங்கள் வந்து அந்த விழா நடக்கிற வரைக்கும் அழிக்கக்கூடாது. அழிக்கிச்சா அது மிகப்பெரிய குற்றம். ஆனால் சண்முகநாதனும் கடம்பூர் ராஜும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி இசக்கி ராஜா தேவர் அப்படிங்கிற ஒரு தேவர் ஜெயந்திக்காக எழுதின விளம்பரங்கள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு, இவங்க வந்து வெறும் சண்முகநாதன், கடம்பூர் ராஜு இப்படின்னு மட்டும் ஒரு விளம்பரத்தை மட்டும் அந்த அழிச்ச இடத்துல எழுதி வச்சுருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அந்த இன மக்களுக்கு, அந்த முக்குலத்து சமுதாய மக்கள் வந்து மிக ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே சண்முகநாதன் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய நபர் தான். எடப்பாடியோட பேச்சை கேட்டுட்டு முக்குலத்து சமுதாய ஓட்டுகள் தமக்கு உழுவாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, முக்குலத்து சமுதாயம் வெறுப்பேற்றுற மாதிரி அவங்களுடைய விளம்பரங்களை எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து முக்குலத்து சமுதாயம் எடப்பாடிக்கு ஓட்டு போடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ வந்து இந்த விளம்பர அழிப்பையும் செயல்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாருமே. என்னடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டங்களில், அந்த சைடு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் இது ஒரு பிரச்சனையாக ஆகுது. ஏன்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, இது மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ அந்த சமுதாய மக்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் முக்குலத்து சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத சண்முகநாதன், கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் உணர்ந்துட்டாங்க. அவங்க ஏரியாவிலையுமே அந்த ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க தொகுதியிலுமே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி இனிமேல் கடம்பூர் ராஜுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போட மாட்டாங்களே. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் அவர். புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து இந்த மாதிரிலாம் செயல்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமியை சந்தோஷப்படுத்தணும், எந்த சமுதாய ஓட்டுகளும் நமக்கு உழுவுனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ வர்றது நாடாளுமன்ற தேர்தல் பெரிய அளவில் நம்ம சக்ஸஸ் கொடுக்காது. சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே சமாளித்து அவங்களோட ஆதரவு மனநிலைக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முக்குலத்து சமுதாய மக்களோட ஓட்டு நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. முக்குலத்து சமுதாய மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. சரி, மூணாவது மிக முக்கியமான விஷயம், கொங்கு பெல்ட்டில் எடப்பாடியா அண்ணாமலையா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. என்ன காரணமாக அப்படின்னா, ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இதில் யார் வந்து பெரிய ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே இப்போ அண்ணாமலையை தான் சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து யாருக்குமே பணிஞ்சு போல, அவருடைய பாஜக தலைமையே ஏற்று நிற்கிறார். நான் ஒரு தலைவன், நான் மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். நான் வந்து இங்கே வந்து மேனேஜர் வேலை பார்க்க வர்ற ஆளே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு எடுப்படி ஆள் கிடையாது. அவர்கிட்ட போய் கை கட்டி கும்பிடு போட்டு அவர்கிட்ட தொகுதி கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுன்னு ஆரம்பத்திலே அடித்தார். இது அந்த பகுதி மக்களுக்கும் அதே சமுதாயத்தை மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இப்படி தாண்டா இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி போல் சசிகலா காலில் விழுந்து ஒரு பதவியை வாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேவலம். காலில் விழுந்து பதவி வாங்கிறது மிகப்பெரிய கேவலம். அந்த கேவலத்தை எடப்பாடி பழனிசாமி செஞ்சார். அதை தாண்டி சசிகலாவுக்கு துரோகத்தை இந்த சமுதாய மக்கள் எப்பயுமே செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்ச ஒரு எடப்பாடி பழனிசாமி, அந்த தீராத பழி, அந்த பழிக்கு நம்ம வந்து ஒரு மாற்று அப்படின்னு தேடினோம்னா அண்ணாமலை தான் இருக்கிறார். அண்ணாமலைக்கு தான் எங்கள் ஓட்டு. கொங்கு பகுதியில் வந்து அந்த அதே சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே அண்ணாமலையை தான் கொண்டாடுறாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமியை பெருசாக ஒன்றும் கொண்டாடவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரமே. சரி, எடப்பாடி பழனிசாமி எத்தனை சதவீத வாக்குகள் அங்கே கொங்கு பெல்ட்டில் வாங்குவார் அப்படின்னா 10லேருந்து 15% கொங்கு பெல்ட்லேயே அவ்வளோதான் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லியிருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி எந்த நம்பிக்கையில் அவர் கூட கூட்டணி கட்சிக்கு வருவாங்க அப்படின்னு அவர் கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. அவர் ரெண்டு விஷயத்தை ரொம்ப நம்புகிறாரு. நாம் தமிழர் கட்சி மறைமுகமாக நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார். நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கினாலும் அவங்க மறைமுகமாக எடப்பாடியை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, ஒரு சைடு வாய்ப்பும் இருக்குது, ஒரு சைடு வாய்ப்பு இல்லாமலும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் சிறுபான்மையினர் மக்களோட வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு. அதிமுக கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே இப்போ இல்லை. எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடோடு இருந்த இயக்கம் இது. இந்த இயக்கத்தோட செயல்பாடுகள் அனைத்துமே பிடிச்சி தான் தொடர்ந்து இந்த கட்சியில், அதிமுக கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி கட்சி கொள்கை கோட்பாடு எதுவுமே அவர்கிட்ட பற்றி பெருசாக இல்லை. காசு கொடுத்தா எதுவுமே கிடைக்கும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு ஃபுட் டெலிவரி மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணுறாரு இதை கட்சியை. காசு கொடுப்போம், ஓட்டும் காசு கொடுத்தா இப்போ கண்டிப்பாக காசு கொடுத்தா ஆகணும். யாருமே வந்து காசு வாங்காமல் ஓட்டு போட போகிறதில்ல. அப்படி காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எதுக்கு பெருசாக வந்து நம்ம செயல்படணும்? திமுக எவ்வளோ கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலாக கொடுப்போம்.
இல்லை ஒரு படி மேலே போய் அதை விட தாண்டி அதிகமாக கூட கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது வேடிக்கையாக தான் இருக்குது. ஆனால் கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலையா எடப்பாடியா அப்படின்னா எடப்பாடியை விட அண்ணாமலைக்கு பல மடங்கு அதிகமான வாக்குகள் விழுகும் அப்படிங்கிறனாலையும், அதே சமயத்தில் அதிமுக பாஜக இந்த மாதிரி காலகட்டத்தில் பாஜக கூட்டணியிலேருந்து எடப்பாடி பிரிஞ்சது ஒரு தவறான முடிவு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.